வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ செட்ஸ் தியரியிலேருந்து சில சம்ஸ் பார்க்கலாம். அதாவது செட்ஸ் தியரியில் நம்பர் ஆஃப் சப்செட் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்க்கலாம். நம்பர் ஆஃப் சப்செட் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா இருக்குது. ஃபார்முலா என்னென்னா 2n. இந்த எண்ணுங்கிறது நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ். அதாவது இங்கே எத்தனை எலிமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்களோ அதை இங்கே போடுங்க. இப்போ சப்போஸ் 2 எலிமெண்ட்ஸ் கொடுத்துருந்தாங்கன்னா 2 அப்போ என்ன ஆயிரும் 4. அதே இது 3 எலிமெண்ட்ஸ் கொடுத்துருந்தாங்கன்னா நம்பர் ஆஃப் சப்செட் 2n. அப்போ 2 அப்போ 8 வருது. அதே மாதிரி சப்போஸ் 4 எலிமெண்ட்ஸ் கொடுத்தாங்கன்னா 2 அப்போ 16 வருது. இது சப்செட். அதே இது ப்ராப்பர் சப்செட்டும் கேட்கலாம். அது என்ன பண்ணாங்கிறது இப்போ பார்க்கலாம். தமிழில் தகுகணம் தகாகணம் அப்படி சொல்லுவாங்க. அது பார்த்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் சும்மா டேப்லெட் காலம் மாதிரி கொடுத்துருக்கேன். இப்போ எலிமெண்ட்ஸ் இங்கே எழுதியிருக்கேன். இது எப்படி எக்ஸாம்பிள் ஞாபகம் வச்சுக்கிறதுன்னு. இங்கே எலிமெண்ட்ஸ் இங்கே நம்பர் ஆஃப் சப்செட் இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ப்ராப்பர் சப்செட் கேட்டாங்கன்னா இதுலேருந்து ஒன்று குறைச்சி எழுதிக்கிங்க, அவ்வளோதான். ஏன்னா அது ப்ராப்பர் சப்செட் எழுதும்போது நம்ம இந்த கொஸ்டினை எழுத மாட்டோம், அதனால ஒன்று குறையும். அதுக்காக டேப்லெட் காலம் மாதிரி போட்டுக்கோங்க. இப்போது 2 3 4 5 6 இந்த மாதிரி ஆர்டர் எழுதிக்கிங்க. ஃபஸ்ட்டு உள்ள 2 மட்டும் ஞாபகம் வச்சுங்க. 2க்கு 4 வருது இல்லையா, அப்புறம் 3க்கு என்ன வருதுன்னா ஃபஸ்ட்டு இதை ஒவ்வொன்றையுமே மல்டிபிள்ஸ் ஆஃப் 2 அடுத்தடுத்த நம்பர் 2 இன்ட்டு பண்ணி இந்த காலம் ஃபில் ஆகும் பாருங்கள். ஃபஸ்ட்டு மட்டும் 2க்கு 4 வந்துருச்சு. அடுத்தது பார்த்தீங்கன்னா நமக்கு 8 வந்துருச்சு. அடுத்தது என்ன வருது 16 வருது. ஸோ இது பார்த்தீங்கன்னா இதை 2 இன்ட்டு பண்ண இது வரும், இதை 2 இன்ட்டு பண்ண இது வரும், இதை 2 இன்ட்டு பண்ணுங்க, இதை 2 இன்ட்டு இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து நம்பர் ஆஃப் சப்ஸ்டிட்யூட் என்ன பண்ணுறதுன்னா இதுலேருந்து ஒன்று குறைச்சி எழுதணும். இங்கே 4னா இங்கே 3, இங்கே 8னா இங்கே 7, ஸோ இங்கே 16னா இங்கே 15, அந்த மாதிரி ஒன்றை குறைச்சி எழுதிக்கிங்க. ஸோ எலிமெண்ட்ஸ் 3 கொடுத்துட்டு நம்பர் ஆஃப் சப்செட் கேட்டாங்கன்னா 8 போடுவீங்க. அதே இது நம்பர் ஆஃப் ப்ராப்பர் சப்செட் கேட்டாங்கன்னா 7 போடுவீங்க. இது ஞாபகம் வச்சுட்டிங்கன்னா இது எழுதிக்கலாம். எல்லாமே படிச்சுட்டு போனால் குழப்பிடும். இப்போ 2 எலிமெண்ட்ஸ் 4 மட்டும் ஞாபகம் வச்சுங்க. இது ஃபில் பண்ணும்போது 2 இன்ட்டு பண்ணி இதை 2 இன்ட்டு பண்ணும், இதை 2 இன்ட்டு பண்ணும், இதை 2 இன்ட்டு பண்ணும், அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுலேருந்து ஒன்று குறைச்சி எழுதுறது நம்பர் ஆஃப் ப்ராப்பர் சப்செட். இந்த ட்ரிக்கை யூஸ் பண்ணிங்கன்னா மறக்காது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.